ஆயிஷா பீவி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நபியே நபியே கைஃப அகூலு லஹும், நான் ஜியாரத்திற்கு போனால் என்ன சொல்லணும்? பெண்கள் ஜியாரத்துக்கு போகக்கூடாது வஹாபி, அதுக்கு பதில் கைஃப அகூலு லஹும், நான் ஜியாரத்திற்கு போனால் நான் என்ன சொல்லணும்? யா ரசூலல்லாஹ் قال கூலி ஆயிஷா, நீ சொல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களுக்கு ஜியாரத் என்பது சுன்னத்து தான் என்பதை திட்டவட்டமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஆனால் பெண்களுடைய ஜியாரத்திற்கு சில ஒழுங்குமுறைகள் உண்டு. அதை கடைபிடிக்காவிட்டால் அது மிகப்பெரிய ஆபத்து. கூலி அஸ்ஸலாமு அலா அஹ்லித் தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ யர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன் வல் முஸ்தஅখিரீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகூன். சஹீஹ் முஸ்லிமுடைய 1ஆம் வால்யம் 314ஆம் பேஜ். பாருங்கள், ஜியாரத்திற்கும் ஏராளமான ஹதீசுகள், ஏராளமான ஆதாரங்களை நமக்கு அடுக்கடுக்காக காட்ட முடியும். வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப் ஸலாமன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபநிஅம உக்பத்தார் என்கிற சூரத் ராஇதுடைய ஆயத்துடைய தஃப்சீரில் இமாம் ராஸி, இமாம் இப்னு கஸீர் போன்ற மிகப்பெரிய தஃப்சீருடைய இமாம்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, இப்னு கஸீர் எடுப்போம், ராஸி அவங்களுக்கு பிடிக்காது, இப்னு கஸீர்னா பிடிக்கும். அந்த இப்னு கஸீர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅதி குபூர ஷுஹதாஇ, ஷுஹதாக்களுடைய கபர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவார்கள். ரஅஸ குல்லி ஹவுலின், ஒவ்வொரு ஆண்டுடைய முதல் தேதியில். ஆண்டு விழா, ஆண்டு விழா கூடாது, அது ஆண்டுக்கு ஒரு நாள் விழா, எல்லா நாளும் கொண்டாடலாம், ஆனா அன்னைக்கு ஸ்பெஷல் விழா. ரசூலுல்லாஹ் எல்லா நாளும் போவாங்க, ஆயிஷா பியுடைய நாள் வந்து விட்டால் எப்பவும் போவாங்க, ஆனால் ஸ்பெஷலா என்ன போவாங்க? யஅதி குபூர ஷுஹதாஇ ரஅஸ குல்லி ஹவுலின், ஒவ்வொரு வருடத்துடைய முதல் நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போவாங்க? ஷுஹதாக்களுடைய கபர் ஜியாரத்திற்கு போவாங்க. இது நாங்கள் சொல்வதல்ல, நீங்கள் அங்கீகரிக்கக்கூடிய இப்னு தைமியா, நீங்கள் மிகப்பெரிய ஆலிமாக அறிவிக்கக்கூடிய இப்னு தைமியாவுடைய அருமை மாணவர் இஸ்மாயில் இப்னு கஸீர் அவர்கள் தன்னுடைய தஃப்சீர் இப்னு கஸீரில் சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமா போனாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போயிருந்தார்கள். வல் குலா وكان أبو بكر وعمر وعثمان رضي الله عنهم يفعلون ذلك. இதே செயலை வருடத்திற்கு ஒரு தடவை ஸ்பெஷலாக கபர் ஜியாரத்திற்கு போகக்கூடிய அந்த செயலை ரசூலுல்லாஹ் மட்டும் செய்யவில்லை, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் செஞ்சிருந்தாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு போன வழியில போக மாட்டான், அந்த அளவுக்கு பயம், அடிச்சு போட்ட மண்டை பேந்துடும். யா உமர் லவ் சலக்த ஃபஜ்ஜன் சலக ஷைத்தான் ஃபஜ்ஜன் غير ஃபஜ்ஜிக, உமரே நீ ஒரு வழியில் போனால் ஷைத்தான் வேற வழியா ஓடி தப்பிடுவான். அந்த அளவுக்கு ஷைத்தானுக்கே பயம் உண்டாயிருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செஞ்சிருந்தாங்க. உஸ்மான் லிகுல்லி நபியின் ரஃபீகுன் வரஃபீகி ஃபில் ஜன்னதி உஸ்மான், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தோழன் உண்டு சொர்க்கத்தில், சொர்க்கத்தில் என்னுடைய தோழர் உஸ்மான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து கூறிய அந்த உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களும் இந்த செயலை செய்தார்கள். அதனாலதான் சுன்னத் ஜமாஅத்துடைய ஆள்கள் ஆண்டிற்கு ஒரு தடவை விழா நடத்துறாங்க. என்னைக்கும் போலாம், வெள்ளிக்கிழமையும் போலாம், சனிக்கிழமையும் போலாம், மாசத்துக்கு ஒருக்கா போலாம், வருஷத்துக்கு ஒருக்கா போலாம். ஆனால் வருடத்திற்கு ஒரு தடவை போவது என்பது ரசூலுல்லாஹி காட்டி தந்த வழிமுறை. அதை சிறுக்கு என்று சொன்னால் பின்பு என்னங்க தௌஹீதாக உலகத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை சிறுக்கு என்று சொன்னால் நமக்கு யார் தௌஹீதை சொல்லித் தருவது? எப்படி உங்களுக்கு சொல்ல மனசு வந்தது?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு தௌஹீத் சொல்ல, ஏகத்துவத்தை சொல்ல, சுன்னத்தையும் குர்ஆனையும் சொல்ல அனுப்பி வைக்கப்படவில்லையா? இவர்கள் புதிய ரசூல்களா? காதியானி அன்னையா சொன்னாரு, காதியானி புதிய நபியானா திடீர்னு ஒரு தொண்டியானி ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு, இவருடைய ஒரு தொண்டி யாரு? பிஜேக்கு ஒரு தொண்டி, ஒரு காதியானி வந்தது மாதிரி ஒரு தொண்டியானி வர போறாரு போல தெரியுதுன்னு சொல்லிட்டு சொன்னார். அவரால் உண்மைதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விஷயங்களை, ரசூலுல்லாஹி அவர்கள் சுன்னத் என்றும் ஆகுமான காரியம் என்றும் நமக்கு கற்றுத் தந்த விஷயங்களை எல்லாம் ஷிர்க் என்றும் பித்அத் என்றும் குஃப்ர் என்றும் சொன்னால் இவர் புதிய ரசூலோன்னு நினைக்க தோணுது. ஆனா ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ்க்கு வஹி கொண்டு வாரது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு வஹி கொண்டு வாரது இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி. ரசூலுல்லாஹ்க்கு வஹி கொண்டு யார் வருவா? ஜிப்ரீல் வருவாங்க. இவருக்கு யார் வருவா? இவருடைய உற்ற தோழர், ஒரு கட்டத்திலும் இவரை விட்டு பிரியாத இணை பிரியாத நண்பர் வருவார். அது வஹியாக இருந்தால் இது புலப்பமாக இருக்கும். அதை மட்டும் நினைச்சுவாங்க. பாருங்க, ஒரு ஜியாரத்துக்கு ஆதாரம் சொல்லிட்டே இருக்கலாம். ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போனாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். உலகத்தில் எந்த விஞ்ஞானிக்கும் சென்று அடைய முடியாத உயர்தரமான பதவிகளை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ஆம்ஸ்ட்ராங் வந்தாலும் ஏறி கொகாரினா சந்திரனு போனா, யார் வந்தாலும் ரசூலுல்லாஹி அவர்கள் யூரி ககாரின், அதான் யூரி ககாரின் வந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற கண்ட ஒரு விஷயத்தையும் எந்த விஞ்ஞானியும் கண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு யாராலும் கண்டு வர முடியாத விஷயங்களை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜிற்கு அழைத்தான். அதற்கு முன்னால் என்ன நடந்தது? இஸ்ரா நடந்தது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் சொல்லி நிறுத்தையில அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹு தஆலா எத்தனையோ பரிசுத்தமானவன். அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் நின்று இரவு பயணம் நடத்தி வைத்த அல்லாஹ் யாரை? பிஅப்திஹி தன் அடிமையை. எங்க? இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம். எப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா? அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம். நம்முடைய பரக்கத்திற்கு பாத்திரமான மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. இந்த ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பரக்கத் வந்தது? அங்க நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உண்டா? அங்க நிறைய தேயிலை தோட்டம் உண்டா? அங்க என்ன பிருந்தாவன தோட்டம் உண்டா? இல்ல. இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள், பிமன் துஃபின ஹவ்லஹு மினல் அன்பியாஇ வஸ்ஸாலிஹீன், بمن دفن حوله من الأنبياء والصالحين وبهذا جعله مقدسات. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கும் சுற்றில் அடக்கப்பட்ட அம்பியாக்கள் சாலிஹீன்களுடைய கபறுகள் அங்கே இருக்கிறது. அந்த கபறுகளின் காரணமாகத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பரக்கத்து கிடைத்தது. அந்த அம்பியாக்களையும் சாலிஹீன்களையும் ஜியாரத் செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கால இருந்து நேர மிஅராஜுக்கு கூட்டிட்டு போகாம மெனக்கெட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனது. ஒரு பயணம் போனால், ஒரு மிகப்பெரிய பயணம் போனால் ஜியாரத்து செய்துட்டு போகணும். நம்ம அரபியாவுக்கு போறோமா இல்லையா? நம்முடைய வாப்பாமார்கள் வஃபாத் ஆகி இருப்பாங்க, அவங்கள ஜியாரத்து செய்துட்டு போகணும். நம்ம உம்மாமார்கள் இருந்தால் அவங்கள ஜியாரத்து செய்துட்டு போகணும். அப்படி ஒரு வழிமுறையை காட்டுவதற்காக வேண்டித்தான் படைத்த ஏகவல்லவனான ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் ஹராமில் நின்றும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே கொண்டு சென்றான். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க?